பிரபலமாக ஆகிட்டு வரும் ஒரு ஸ்கேமு கலர் பெட்டிக்ஷன் அதோட நேம் சொல்றாங்க. இந்த ஸ்கேமோட விளக்கம் என்ன, எதனால ஃபர்ஸ்ட் இளைஞர்களை இந்த ஸ்கேம் குறி வைக்குது? இந்த கலர் பெட்டிக்ஷன் கேம் எப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல அந்த ஒரு சமூக வலைதளத்துல வந்து ஒரு ரீல் வரும் பாத்தீங்க அப்படின்னா. ஸோ கலர் பெட்டிக்ஷன் கேம்ல நீங்க ஏமாந்துகிட்டே இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க ஓகேவா. எங்ககிட்ட இருக்க இந்த ஹேக்ங்கிற அந்த ஆப் மூலியமா அடுத்ததா வரப்போற நம்பர் என்ன கலருங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த கலர் பெட்டிக்ஷன் கேம் மூலியமா லாஸ்ட் மாசம் மட்டும் கிட்டத்தட்ட நான் 54 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் வேணும்னா நீங்க உடனே கமெண்ட்ல ஹேக்னு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண சொல்லுவோம். இப்போ இதை நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10,000 பேர் டமால் கமெண்ட். ஏன்னா பிளே ஸ்டோரில் வந்து ஒரு ஆப் இருக்குன்னா நீ வந்து ஓகே பிளே ஸ்டோர் வந்து வெரிஃபைடாக இருக்கும், ஓகே நம்ம அட்லீஸ்ட் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. ஆனால் அந்த குரோமில் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஹார்ம்ஃபுல் ஆப்னு அதுவே காட்டணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஹார்ம்ஃபுல்லாக ஏன் குறிவைத்து இன்ஸ்டாகிராமில் இதை பண்ணுறாங்க? சமூக வலைதளங்களில் எங்கே இப்போ வந்து டெலகிராமில் தான் இந்த மாதிரி இல்லீகல் பெட்டிங்கான ஒரு சோஷியல் நடக்குது, நம்ம அது கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருக்கு இல்லையா, ஒரு சமூக வலைதளம் பிரபலமாக இருக்குது. கலர் பெட்டிக்ஷன் கேம்னா நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஏமாந்துருக்கேன். இப்போ நான் இதை ஏன் சொல்றேன்னா, நானும் அதை ஏமாந்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படியெல்லாம் அதை ஏமாத்துறாங்க. இதை நீங்க சொல்றது ஈஸி ப்ரோ. வந்து பேமெண்ட் எப்படி ஆன்லைன் தான் நடக்குது, கூகுள் பே ஃபோன் பேல நடக்குது. அப்போ இந்த நிறுவனங்களை கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் ஸ்கேம் நிறுவனம்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம் இல்லை ப்ரோ. கரெக்ட் தான். அதை பண்றதுக்கான ப்ரொசீஜர் நமக்கு அவ்வளோ டெப்த்தாக தெரியல, தெரிந்தாலும் பின்னணியில் யார் இருக்கான்னு தெரியல. கேண்டி கிரஷ்னா அதை வந்து குழந்தைகள் முதல் வீட்டில் பெண்கள்லேருந்து காலேஜ் போகிற கேம்னா பசங்க விளையாடுவாங்க. ஆனால் பெண்களையும் இதை குறி வச்சு தாக்குற மாதிரி இந்த கேமை வடிவமைச்சு. ஏன் இளைஞர்களை அப்படின்னா, அந்த இளைஞர்கள் வேலைக்கு போகிறவங்களை, இப்போ ஒரு வேலைக்கு போகிறவங்க என்ன எப்போவுமே நம்ம ஒரு 10,000 சம்பாதிக்கணும், 15,000 சம்பாதிச்சா போதும். 15,000க்கு 30,000, 30,000க்கு 50,000, 50,000க்கு 1,00,000. அதாவது தான் சம்பளத்தை விட தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய எக்ஸ்ட்ரா பணம் தேவை. நேயர்களே அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அறம் நாடு நந்தா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ்நாட்டிலே சரி இந்தியாவிலும் சரி பல ஸ்கேம்கள் நடந்துகிட்டு இருக்கு. பல ரூபத்தில் மனுஷங்க மூலயமா சரி ஆன்லைன் மூலயமா நடந்துருக்கு. பிரபலமாக ஆகிட்டு வரும் ஒரு ஸ்கேமு கலர் பெட்டிக்ஷன் அதோட நேம் சொல்கிறாங்க. அதில் வந்து பல இளைஞர்கள், பல வீட்டில் இருக்கவங்க, வேலை இல்லாதவங்க, அது நம்ம சம்பாரிச்சிடலாம், அதில் சம்பாரித்து ஈஸியாக நம்ம முன்னேறிடலாம் என்று பல விளம்பரங்கள், பல அடிமையாக்கி அந்த மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் அதில் காசு விட்டு ஏமாந்துருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது குறி வச்சு நிறைய இளைஞர்கள் இதில் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த ஸ்கேமோட விளக்கம் என்ன, எதனால் ஃபஸ்ட்டு இளைஞர்களை இந்த ஸ்கேம் குறி வைக்குது? இப்போ ஆக்சுவலி இப்போ இந்த ஸ்கேம் பொதுவாகவே ஆப் நிறைய ஆப் வரும், மோசடி ஆப்புகளாக மாறும். நம்ம ஃபேக் லோன் ஆப் பார்த்துருக்கோம், ஃபேக் கேம் ஆப் பார்த்துருக்கோம், ஆன்லைனில் சூதாட்டம் அப்படின்னு நிறைய பார்த்துருக்கோம். இந்த கலர் பெட்டிக்ஷன் கேம் எப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் அந்த ஒரு சமூக வலைதளத்தில் வந்து ஒரு ரீல் வரும் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ கலர் பெட்டிக்ஷன் கேமில் நீங்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க ஓகேவா. எங்ககிட்ட இருக்க இந்த ஹேக்ங்கிற அந்த ஆப் மூலியமா அடுத்ததாக வரப்போகிற நம்பர் என்ன கலருங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த லாஸ்ட்டில் இருக்க 2 டிஜிட் நம்பரை மைனஸ் பண்ணி இதுலேருந்து வர இந்த நம்பர் போட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக பிக் வரும். இப்போ பாருங்கள், டெமோ நான் வேணால் கட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா கட்டுவான். அந்த 10,000 என்ன ஆகும்னா இன்ட்டு டபுளாக மாறும். இங்கே பாருங்கள், வித்தின் செகண்ட் 19,000 மாறிடுச்சு. இப்போ இந்த கலர் பெட்டிக்ஷன் கேம் மூலியமா லாஸ்ட் மாதம் மட்டும் கிட்டத்தட்ட நான் 54 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வித்ட்ராவெல்லாம் உடனே கிடைக்குது. ஸோ இந்த ஆப் வேணும்னா நீங்கள் உடனே கமெண்ட்டில் ஹேக்னு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண சொல்லுவோம். இப்போ இதை நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10,000 பேர் டமால் கமெண்ட். ஏன்னா இப்போ பண தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே. இப்போ ஆக்சுவலி இங்கே இந்திய எல்லாமே நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பணம் வந்து கம்மியான ஒரு அளவில் இருக்கிறதுனால வருமானம் வரும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய நம்பர் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எக்ஸ்பென்சிவ் நிறைய போயிடும். அதனால் இந்த லோன் ஆப் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது இந்த மிடில் கிளாஸில் இருக்காங்க தெரியுமா, அவங்களுடைய சர்வே வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு பையனுக்கு டக்குன்னு ஒரு 5,000 ரூபா கூட கிடைச்சா சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மென்டாலில் இருக்க ஒருத்தனை அந்த 15,000 காலி பண்ணி ஒரு 50,000 கடனாளியாக்கி அவனை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவனை வந்து ஒரு மனநிலைக்கு தள்ளுறது தான் இந்த ஒரு கேம் ஆப்போட நோக்கம். முதல்ல இவங்கெல்லாம் எப்படி செயல்படுறாங்க, இப்போ தமிழ்நாடு எத்தனை பேர் இறங்கியிருக்கான்னு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ என்னன்னா, நீ வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு ஆப் இருக்குன்னா நீ வந்து ஓகே ப்ளே ஸ்டோர் வந்து வெரிஃபைடாக இருக்கும், ஓகே நம்ம அட்லீஸ்ட் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. ஆனால் இந்த குரோமில் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஹார்ம்ஃபுல் ஆப்னு அதுவே காட்டணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஹார்ம்ஃபுல்லாவது மயிராவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிடுவோம். போயிட்டு எப்படியோ பணம் வந்தால் போதும். இந்த இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறாங்கன்னு அவனுங்க எல்லாமே அந்த கேம் அவங்களோட ஆளுங்க தான் இறங்கிடுறானுங்க உள்ள. அவனுங்கிட்ட அந்த ஹேக்கோட லிஸ்ட் அடுத்து என்ன வரப்போங்க அந்த ஹேக் வச்சிருப்பானுங்க. வச்சுட்டு நமக்கு டெமோ ரீல் காட்டும்போது நம்ம உண்மையிலே எங்கே போடுறா பக்கத்தில் தான் போடுறோம், அந்த ஃபோனில் இங்கே வருதுடா அப்போ நம்ப மாட்டேன். நம்புவேன். இப்போ நம்பும்போது ஒட்டுமொத்த பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட் பண்ணி அந்த கலர் கேமுக்கு போகிறாங்க. எங்கன்னா டெலகிராமில் தான் அந்த வேலை எல்லாமே நடக்கும். டெலகிராமுக்கு போயிடுவாங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறது இங்கே தான் ஆக்சுவலி இந்த ஸ்கேமோட அட்லீஸ்ட் இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ பசங்க ஒரு சின்ன செகண்ட் யோசிச்சா போதும்.
ஒரு சின்ன நம்பர் நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு கலர் வந்து 30 செகண்ட் தான் அந்த கேம் நடக்கும். 30 செகண்ட் 1.5 நிமிஷம் அந்த மாதிரி நடக்கும், 3 நிமிஷம் மாதிரி நடக்கும். நீங்கள் வந்து 30 செகண்ட் கேம் எடுத்துக்கங்க. 30 செகண்ட்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை 30 செகண்ட் வருது? 2 வருது. 10 நிமிஷத்துக்கு 20 வருது. இப்போ 20 வாட்டி ஒரு 10 நிமிஷத்தில் அவரால் பெட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு 10,000 ரூபா போடுறான், 20,000 மாறுது. ரெண்டாவது வாட்டி 20,000 போட்டு 40,000 மாற்றி 40,000 80,000 மாற்றி, அப்போ அவன் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிடலாம். ஒரு நாளில் பல கோடி சம்பாரிச்சிடலாம் அவங்ககிட்ட இந்த ஆப் இருந்தேன்னா. பல கோடி வந்து ஒரு வகையில் கிடைக்குதுங்கிற ஒருத்தன் இந்த மனித இனத்தில் எவனாவது ஒருத்தன் இன்னொருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கவே மாட்டான். ஆஹா வருதுடா நம்ம எடுத்துக்கலான்னு மட்டும் தான் நினைப்பான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என்ன மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணா இங்கே வாங்க அப்படிங்கிறான். என்ன காரணம்? சிம்பிள் லாஜிக் தான். ஏன்னா அது அவங்க ஆளுங்க, அதுதான் பிரச்சனை. இதை எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னா level 1, level 2, level 3, level 4 இந்த மாதிரி வச்சுப்பானுங்க. ஸோ நீங்கள் இனிஷியல் பெட் பண்ணும்போது நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள் அமௌண்ட்டு. இப்போ இன்கேஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்ததில் ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ முதல் வாட்டி 10 ரூபா கட்டுங்க, லாஸ் ஆச்சுன்னா 20 ரூபா கட்டுங்க, வந்து 40 ரூபாய் வந்துடும்ல. இப்போ 20 ரூபாய் லாஸ் ஆயிரும், 40 ரூபா கட்ட சொல்லுவோம். 40 ரூபாய் லாஸ் ஆனால் 80 ரூபா கட்ட சொல்லுவோம். 80 ரூபா லாஸ் ஆனால் 160 ரூபா கட்ட சொல்லுவோம். 160 ரூபா லாஸ் ஆனால் 320 ரூபா, இப்படி அடுத்தடுத்த லெவல் போவாங்க. இப்போ இந்த இனிஷியலில் எப்போவுமே லாபம் வர மாதிரி தான் இருக்கும். இனிஷியலில் லாபம் வரும். ஒரு கட்டத்தில் வந்து உங்களை நம்ப தன்மையை தான் அந்த ஆசையை தூண்டுறது, இந்த வேலைகள்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் போகும்ல, லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நீ அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம், ஒரு 5,000 ரூபா வச்சுப்பேன். அவன் வந்து 10,000 ரூபா கட்ட சொல்லுவான். உங்கள்கிட்ட 10,000 இருக்காது. அப்போ அந்த 5,000த்துலேயும் தோற்றுருவல, வெளியே போயிடுவேன், மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி உன்னை ரீசார்ஜ் பண்ண வச்சு பல பண்ணுவானுங்க. அண்டு டெலகிராமில் இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன், வாங்க 6 மணிக்கு முதல் ஷிஃப்ட்டு, 9 மணிக்கு 2வது ஷிஃப்ட்டு, மதியம் 2 மணிக்கு 3வது ஷிஃப்ட்டுன்னு ஒரு ஷிஃப்ட் பேஸ் வச்சுப்பானுங்க. வேலைக்கே போக தேவையில்ல. அதெல்லாம் இப்போ எல்லாராலையுமே முடியல, எதுக்கு வேலைக்கு போய்கிட்டு? அப்போ அவங்களே யோசிச்சு பாரு. இப்போ இவங்க வந்து டெலகிராமில் ரீல், இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறாங்களாம், ஹேக்குன்னு குறிவைத்து இன்ஸ்டாகிராமில் இதை பண்ணுறாங்க. சமூக வலைதளங்களில் எங்கே இப்போ வந்து டெலகிராமில் தான் இந்த மாதிரி இல்லீகல் பெட்டிங்கான ஒரு சோஷியல் நடக்குது, நம்ம அது கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருக்கு இல்லையா, ஒரு சமூக வலைதளம் பிரபலமாக இருக்கு. அப்போ இன்ஸ்டாகிராம் வச்சு அந்த இன்ஃப்ளூயன்சர் மூலமா இதை பிரபலப்படுத்த, அவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் மூலியமாக பிரபலப்படுத்த. இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம்ங்கிறது வேற. இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இவங்க அந்த கம்பெனி சார்ந்த நம்பர் வந்து போடுறாங்க, போட்டு அதுக்குள்ள அந்த ஆளுங்களை எடுக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். அந்த ரீல வந்து ஒரு 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. 5,000 கமெண்ட், 10,000 கமெண்ட், 20,000 கமெண்ட் வந்துருக்கு. 20,000 அந்த கேமுக்கு போகிறான். இப்போ அந்த கம்பெனிக்காரனுக்கு பார்க்காம இருப்பானுங்களா? இப்போ அப்படி ஒரு உண்மையிலே ஒரு கம்பெனி இருந்தானா, என்னடா நம்ம கம்பெனி ஆப்பை ஹேக் பண்ணி ஒருத்தன் ஜெயிச்சுட்டு விடுவாங்களா? சும்மா விடுவாங்களா? இப்போ அந்த இப்போ ரெகுலராக ஜெயிச்சுட்டு இருந்தாவே நீங்கள் இப்போ ஒரு ப்ரைவேட் ஒரு ப்ரைவேட்டை கவர்மெண்ட் போய் கேள்வி கூட கேட்க முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம், அவன் மோசடி பண்ணுற ஒரு கம்பெனி, இப்போ வேணா ஜெயிச்சுனே இருக்கானு அவனை பிளாக் பண்ண முடியாது அந்த யூஸரை. ஸோ இதெல்லாம் சிம்பிள் லாஜிக்கான கேள்வி. மனுங்களோட மோட்டிவ் என்னன்னா, அந்த கம்பெனியே ஆரம்பித்த கம்பெனிகளே பல குழுக்களாக பிரிந்து அவங்களே வீடியோ போட சொல்லி, இப்போ கம்பெனி நான் தான் வச்சுருக்கேன், டெமோ அக்கௌண்ட் வச்சுக்கிறேன், 1 கோடி ரூபா ஜெயிச்ச மாதிரி காமிக்கிறேன், அது வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஆனால் வித்ட்ராவே பண்ண வேணாம், அது கேம் வேலட் அமௌண்ட் தான். நம்ம கேமில் இந்த மாதிரி எடிட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன நஷ்டம்? இதை பார்த்து ஏமாறுறல நீ 100 பேர், அதுதான். ஸோ இந்த மாதிரி இந்த கலர் ப்ரெடிக்ஷன் கேமில் ஒருத்தர் 2 பேர் ஏமாறல. அதுவும் ஏன் நான் தமிழ்நாட்டு இப்போ வந்து இந்த எப்போவுமே இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து இந்த வடக்கன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுவாங்க, ரொம்ப மூலகாரங்க உண்மையாலுமே, ஆனால் ரொம்ப டம்மியாக கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி கேம் ஆப்லாம் வந்து நிறைய கிரியேட் பண்ணி நிறைய சோஷியல் மீடியாவில் வரும், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அதெல்லாம் இப்போ வின் பண்ணுற அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீயே மிரண்டு ஓடி போயிடுவேன். கிராண்ட் ஜாக்பாட் அடிங்க, எத்தனை நானே ஏமாந்துருக்கேன். அதனால நான் நிறைய ஏமாந்துருக்கேன். இந்த கலர் ப்ரெடிக்ஷன் கேம்லாம் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஏமாந்துருக்கேன். இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நானும் அதை ஏமாந்துருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படியெல்லாம் அதை ஏமாத்துறாங்க. இப்போ நானும் ஒரு கட்டத்தில் உண்மையிலேயே அந்த ஆப் வந்து இப்படி தான் ரன் ஆகுதுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு ஸ்டேபிளுக்கு வந்துட்டோம். நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் விளாண்டோம். ஒரு கட்டத்தில் கட்டுறேன், 10,000 ரூபா கட்டினேன், 98,000 ரிட்டர்ன், 9.8 மடங்கு வருது. 98,000 கட்டினேன், அப்படியே வருது, அதோட ஸ்கொயராக வருது. அந்த ஆப்பே மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஆக்சுவலி அந்த டெலிகிராம் சாட்லாம் இன்னும் தேடினா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ இது கம்மியான லெவலில் இருந்துச்சு, ஓகேவா? கம்மியான லெவலில் இருந்துச்சு. இப்போ இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. காரணம் என்னென்னா, அப்போ வந்து அந்த நார்த் இந்தியன்ஸ் வெறும் டெலிகிராம் குரூப்பை வச்சு மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுங்க தமிழ் பீப்புளே இறக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதம் நான் 54 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணேங்க. நீ 54 லட்சம் யாரோ ஒருத்தர் சொன்னாதான் நம்ப மாட்டீங்க. உங்கள ஒருத்தர் சொன்னா ஒருத்தன் அது உங்களுக்கு நெருக்கமாக நமக்கு புரியுற ஒரு மொழியில சொன்னா, நம்ம மொழியில பேசினா, ஆஹா நம்ம ஊருக்காரன் தான் சொல்றான்ல, ஏமாற்ற மாட்டான்ல, ஏதாவது ஒரு லாஜிக். நம்ம மாதம் 54 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ண பேங்க்ல என்ன, இது வந்து முழுக்க ஒரு ஸ்கேம். அவங்க ஆப்புக்காரங்களே அவங்களே பிளான் பண்ணி பண்றாங்க. அப்படியே வந்து அந்த ஆப் நிறுவனம் அந்த வீடியோவை பார்த்துருந்தா அட்லீஸ்ட் பேன் பண்ண, என்னடா ஹேக் ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்கான்னு. அதெல்லாம் 1% கூட கிடையாது. நீங்கள் சப்போஸ் ஒருவேளை நான் தான் அப்படி ஏமாந்துருக்கேன், இல்லை நான் ஏமாறுறவங்க மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்னா, இல்லை ப்ரோ அந்த ஹேக்கிங் இருக்குது ப்ரோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா தயவு செய்து டிஎம் பண்ணட்டும் கமெண்ட்டில். ஏன்னா பரவாயில்ல, எல்லாருக்கும் ஓசியில் காசு வருது இல்லை, அந்த புண்ணியமாக யாருன்னு தெரிஞ்சு நம்மளே அதுக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணலாம். இப்போ பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நானே இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதில்
ஒரு 10 லட்ச ரூபா கூட போடுவோம், போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதை பல கோடியா மாத்தி எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். வேணா அதை கொண்டு போய் கொடுத்துடலாம். ஏன்னா ஃப்ரீ ஹேக் ஆப் வச்சிருந்தேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏமாந்தவங்க அதிகமா இருப்பாங்க. 4 தற்கூரி இருப்பான். எப்படி 4 தற்கூரி இருப்பான்? கமெண்ட்ல வந்து டேய் நீ ஏமாந்துட்டாடா, பொய்ன்னு சொல்லாதடா, எனக்கு தெரியும்டா என் ஆப் இருக்குடா, அப்படி இருக்காடா, ஓகேடா வாடா அப்படின்னு நம்ம ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அறவே கட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இனிஷியலே கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேர் 4 பேரை போட்டு ஆக்சுவலி இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால ஒரு பேங்க் மேனேஜர்லாம் சூசைட் பண்ண காலம் பல பேர் உண்டு. அதான் கிட்டத்தட்ட இதுவும் ஆன்லைன் சூதாட்டம் தான். இதுவும் ஆன்லைன் சூதாட்டம் தான். அப்போ இது என்ன பண்ணணும்னா ஆன்லைன் பரிவர்த்தனை இருக்குல்ல, அந்த ஒரு ரெகுலேஷன்ஸ் பண்ணணும். அதுக்கு அவங்க ஏதாவது பண்ணணும். கவர்மெண்ட் வந்து அதான் இதுல ஏமாந்தவங்க அதை எப்படி மீட்டு எடுக்கலாம், இதுல திருப்பி போகாம இருக்கு. அவனதான் எதுவும் பண்ண முடியாது. திருப்பி போகாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் பேராசையை அதாவது இது வந்து பேராசையை தூண்டுறது தான். இன்ஃபேக்ட் இந்த பின்னணியில எந்த அரசியல்வாதி, எந்த பெரிய புள்ளி, எந்த தொழில் நிறுவனம் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லை. ஏன்னா பேமெண்ட் கேட்வே எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்குது. அவங்க அந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா இதுக்கு ஃபேக்கான ஆப்னு சொன்னா யாரும் கட்ட போறது இல்லை. பின்னணியில் யாருக்கு நமக்கு தெரியாது இல்லை. இப்போ பெரிய இடத்த கை வச்சா அது மாதிரி தான். அது அதுதான் பிரச்சனை இங்கே. எனக்கு இதை நீங்கள் சொல்கிறது ஈஸி ப்ரோ. இப்போ வந்து பேமெண்ட் எப்படி ஆன்லைனாக நடக்குது, கூகுள் பே, ஃபோன்பேல நடக்குது. அப்போ இந்த நிறுவனங்களை கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் ஸ்கேம் நிறுவனம்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம் இல்லை ப்ரோ. கரெக்டு தான். அதை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நமக்கு அவ்வளோ டெப்த்தாக தெரியல. தெரிந்தாலும் பின்னணியில் யார் இருக்கான்னு தெரியல. ஆனால் இதில் ஏமாந்து போன காசு போனதுதான். போனதான் கடல்ல போட்ட மாதிரி தான் திருப்பி எடுக்க முடியும். நீங்க தானே காசை விருப்ப போட்டு விளையாண்டீங்க, போச்சு தோத்துட்டீங்க. எப்படி காசு கேட்க முடியும்? நீ என்ன நான் வச்சிருந்தேன் வந்தேன். இப்போ இந்த நம்ம ஊர்ல லங்கர் கட்டை உருட்டும் போது போய் 50 ரூபா வைக்கிற, நீ போட்டது விழுகலை, 50 ரூபாய் திருப்பி சண்டை போட முடியுமா? நீ தானே விளாண்ட. அப்போ 100 ரூபாய் கிடச்சிருந்தா எடுத்து வந்துருப்பல. இப்போ உன் ஆசைப்பட்டு தானே போட்ட. அந்த மாதிரி தான் உன் ஆசையை தூண்டி உன்னை நடுத்தர நிப்பாட்டி உன் வாழ்க்கை, பல இளைஞர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாயிட்டு இந்த கலர் ப்ரெடிக்ஷன் கேம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் மாலா இந்த 6 மணிக்கு டெலகிராம் குரூப்பில் இன்னைக்கு சாட் வருது, இன்னைக்கு போட்டே ஆகணுன்ட்டு மென்டலி வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி பணத்தை லாஸ் பண்ணி பல பேர் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், அப்படி ஒரு வேளை உண்மையாலுமே இருக்குடா, ஜெயிக்க முடியும்னு என்கிட்ட ஹேக் ஆப் இருக்குன்னா தயவு செய்து சொல்லுங்கள். நான் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர அமௌண்ட் எல்லா அமௌண்ட்டையுமே மொத்தமாகவே நான் டொனேட்டே பண்ணுறேன். எல்லாத்தையும் நம்ம வந்து போய் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களாம் கொடுக்கலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ அந்த கேமை டிசைன் பண்ணியிருக்காங்களே கலர் ப்ரொடெக்ஷன். இப்போ ஒரு கேண்டி கிரஷ்னா அதை வந்து குழந்தைகள் முதல் வீட்டில் பெண்கள்லேருந்து காலேஜ் போகிற கேம்னா பசங்க விளையாடுவாங்க. ஆனால் பெண்களையும் இதை குறி வச்சு தாக்குற மாதிரி இந்த கேமை வடிவமைச்சிருக்காங்களா? இளைஞர்களை வந்து குறி வைக்கிறது. ஏன் இளைஞர்களை அப்படின்னா, அந்த இளைஞர்கள் வேலைக்கு போகிறவங்கள, இப்போ ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன எப்போவுமே நம்ம ஒரு ஹியூமன் கன்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கணும், 15,000 ரூபா சம்பாதிச்சா போதும்னு தோணும். 15,000க்கு 30,000, 30,000க்கு 50,000, 50,000க்கு 1 லட்சம். அதாவது தான் சம்பளத்தை விட தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய எக்ஸ்ட்ரா பணம் தேவை. இப்போ ஒருத்தன் வந்து 1000 ரூபா போட்டோம், 3000 ரூபா கொடுத்துக்கிறான் அப்படின்னா, 3000 ரூபா போட்டா 6000 வந்துச்சு, 6000 போட்டா 15,000 வந்துச்சு. அப்போ மொத்தமாக போடுவோமே, மொத்தமாக போட்டால் நாமத்தை போட்டு போயிடுவாங்க. இவ்வளோ தான் லாஜிக்கு. ஸோ இந்த பெண்களா அப்படின்னு கேட்டால் கல்லூரிக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, குடும்ப கஷ்டம் இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே. இப்போ வந்து ஹை கிளாஸில் இருக்க ஒரு பணக்காரவங்க எப்போவுமே வந்து இந்த மாதிரி வேலைக்கெலாம் வர மாட்டாங்க. அவங்க பெருசாக அடுத்தடுத்த வேலை. மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு உண்மையிலே கஷ்டம் இருக்கும். நமக்கு வந்து நம்ம அடுத்த ஒன்றுமே இல்லாதவங்களும் நார்மலாக போயிடுவாங்க. ஏன்னா இந்த விஷயத்துக்கு வரவே மாட்டாங்க. அதிகமாக இருக்கவங்க இந்த விஷயத்தில் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய நம்ம மாதிரி ஆட்கள் தான். ஸோ நமக்கு கொஞ்சம் பேராசை வந்து ஹியூமனோட நேச்சர் தானே. இப்போ பேராசைன்னா நம்மனா நிலாவே வாங்க போகிறோம்னு இல்லை 5000 கோடி கல்யாணம் பண்ண நினைக்கிறோம், அப்படி கிடையாது. ஒரு ஆவரேஜ் லைஃப்ல இருந்து அடுத்த லைஃப்க்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தில், ஒரு ஆசையில் போட்டு ஒரு ஏமாந்துடுறாங்க. ஸோ நிறைய பேர் கல்லூரி படிக்கிற பசங்க ஒரு காலேஜ் ஃபீஸுக்கு ஹெல்ப் ஆகுமே, ஒரு பைக் வாங்கலாமே, ஒரு ஃபோன் வாங்கலாமேங்கிற ஆசையில் இந்த மாதிரி சீரழிஞ்சு பல பேர் பாதிக்கப்பட்டாங்க. கலர் ப்ரொடெக்ஷன் கேம் நீ வேணால் பாருங்கள். கலர் ப்ரொடெக்ஷன் கேமில் நான் பணத்தை இழந்தேன் அப்படிங்கிறவங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இழந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு அந்த ஆதாரத்தோடு நம்ம அந்த இன்ஸ்டாகிராமில் வந்த ரீல்ஸ் அந்த ஆதாரத்தோட, ஐ மீன் நம்ம ஜெயிக்கிறதா சொல்கிற ஆதாரத்தோடு போடுவோம். ஏன்னா நம்ம அவங்க ஜெயிச்சாங்க அவங்க சொல்லிட்டு மேபி ஜெயிச்சாங்கன்னா நம்ம அதான் சொல்லிட்டோம் இல்லையா, நம்ம சேலஞ்சே கொடுத்துட்டோம்ல. பார்ப்போம். ஏமாத்திரவன் அவ்வளோ அறிவாக இருக்கும் போது ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நம்மளும் அவங்கள புரிய வைக்கிற மாதிரி பல வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து போடுவோம். பல ஸ்கேம்களை பற்றி பேசிட்டு இருங்க. அடுத்த எபிசோடில் இன்னொரு ஸ்கேமை பற்றி பேசுவோம். நேரம் அளித்ததுக்கு நன்றி.